திண்டுக்கல் மணிக்கூண்டில் திமுக அரசுக்கு எதிராக அதிமுக பாஜக கூட்டணி ஆர்ப்பாட்டம். திண்டுக்கல் மணிக்கூண்டு பகுதியில் திமுக அரசை கண்டித்து அதிமுக தலைமையில் தேஜ கூட்டணி சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் அதிமுக பொருளாளரும் சட்டமன்ற உறுப்பினருமான திண்டுக்கல் சீனிவாசன், நத்தம் விஸ்வநாதன், பாஜக மாநில செயலாளர் ராம சீனிவாசன் ஆகியோர் கலந்து கொண்டனர். திண்டுக்கல்லில் பாஜக மாநில செயலாளர் ராம சீனிவாசன் மற்றும் அதிமுக திண்டுக்கல் சீனிவாசன் ஆகியோர் இணைந்து செய்தியாளர்களை சந்தித்தனர். சான்றோர் குரல் செய்திகளுக்காக திண்டுக்கல் மாவட்ட செய்தியாளர் லட்சுமணன், செய்தி வாசிப்பாளர் முத்துலட்சுமி. அதை நாம் இந்த ஆர்ப்பாட்டத்தின் மூலமாக நம்முடைய விடியாத திமுக அரசினுடைய முதலமைச்சர், மும்பை முதலமைச்சர் ஸ்டாலினுடைய ஆட்சி வீட்டுக்கு போது அனுப்பி வைக்க எல்லாவித பணிகளையும் நாம் மேற்கொள்ள வேண்டி நேற்றைய தினம் தேர்தல் அறிவிப்பு சட்டப்படி அறிவித்து விட்டார்கள். சட்டப்படி அறிவித்து விட்டார்கள். மற்றும் முன்னாள் அமைச்சர்கள் அனைவரும் கொலை கொள்ளைகளை தொடர்ந்து தற்போது பார்த்துள்ள ஒரு நபரின் மகன் கூட அபிநய் கடத்திய வழக்கில் கைது செய்யப்பட்டுள்ளார். இது எதை காட்டுகிறது? திராவிட மாடல் என்று சொல்லிக்கொண்டு 4.25 ஆண்டு காலமாக தமிழகத்தை வஞ்சித்த திராவிட முன்னேற்ற கழக அரசை தேசிய ஜனநாயக கூட்டணியாளர் வீட்டுக்கு அனுப்பும் காலம் வந்துவிட்டது. இன்னும் 30 நாட்கள் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான பாரதிய ஜனதா கட்சியினுடைய நம்மளோட வாக்குகளை இரட்டை இலக்கம் கூட்டணி கட்சிகளுக்கும் செலுத்துவோம் என்ற கூடிய வாய்ப்புக்கு நன்றி. அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் இந்தியாவிலேயே குடிகாரர்கள் அதிகமாக இருக்கிற மாநிலம் தமிழ்நாடு தாங்க. அதுல நாங்க அந்த அவார்டு நீங்க எங்களுக்கு தான் கொடுக்கணும், மதுத்துறைக்கு தான். தமிழகத்துடைய தலைமை பொறுப்பேற்று நம்முடைய இந்திய கூட்டணியுடைய தலைவர் புரட்சி தமிழர் எடப்பாடி அவர்கள் தமிழகத்துடைய முதலமைச்சரை பொறுப்பேற்கின்ற பொழுது அத்தனை பிழையும் அத்தனை சரியான அதைத்தான் நம்முடைய தம்பிகள் இங்கே பேசுகின்ற பொழுது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சான்றோர் குரல் பக்கத்தை ஃபாலோ செய்து கொள்ளுங்கள்.